சாமி அந்த சாமி கிட்ட போனேன், இந்த சாமி கிட்ட போனேன், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறது என்ன நியாயம் இருக்குது? அவர் நான் எழுதியாக கொடுத்துட்டாரு. புரியுதுங்களா சொல்லி கேள்வி? சரி சரி. அந்த சாமிக்கிட்ட போனேன், இந்த சாமிக்கிட்ட போனேன், என்னை வந்து என்னுடைய கோரிக்கையை எதுவும் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அப்புறம் அவர் என்ன எழுதியாக கொடுத்துட்டாரு உங்களுக்கு நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அப்படி தான் நினைக்கிறாங்க, அப்படி நம்பி தான் கோயிலுக்கு போகிறாங்க. அதாவது மக்களுடைய அநேக மக்களுடைய கடவுள் வழிபாடு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சுய தேவைக்காகத்தான் கடவுள் இருக்கார் அப்படின்னு நம்பி தான் கோயிலுக்கு போகிறாங்க. இல்லை எந்த ஒரு வழிபாட்டு தலத்துக்கு போகிறதா இருந்தாலும் அப்படி தான் போகிறாங்க. அதாவது என் கடவுள் வந்து என்னை காப்பாற்றுவார், நான் அதுக்காக தான் அவர் இருக்கிறார், அவருக்கு அதுதான் வேலை, டியூட்டி, அவருக்கு அதுதான் வேலை, அவருக்கு டியூட்டி அதுதான். நான் கோயிலுக்கு போனால் எனக்கு அருள் பாலிச்சிடணும். அப்போ அருள் பாலிக்கலைன்னா என்னை ஓரம் வச்சமாக பார்த்துட்டாரு கடவுள். அப்போ இந்த கடவுள் சரியில்லை, அப்போ இன்னொரு கடவுளுக்கு போவோம், அந்த சாமிக்கு போகலாம். ஆஞ்சநேயர் சரியில்லை, அப்போ பிள்ளையாரை போய் பார்ப்போம். அப்போ பிள்ளையார் சரியில்லை, சரி முருகன்கிட்ட போவோம். அதனால இத்தனை கடவுள் வச்சுருக்காங்க. உனக்கு வந்து எப்படியாவது ஏதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல போய் லாக் ஆக நீ அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளோ கடவுள்களை ஏற்படுத்தினது. ஏன்னா ஒரே கடவுள் அப்படின்னா கும்பிட்டு பார்த்து வெறுப்படைச்சிட்டேன்னா என்ன பண்ணுறது? அவனுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ கடவுள்களை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான், பரவாயில்ல. அப்போ வந்து கடவுள் வந்து அருள் பாலிக்கிறதுக்கு மட்டும்தான் அவருடைய வேலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருள் பாலிக்கிறது அவருடைய வேலை கிடையாது. ஏன்னா அவர் அருள் பாலிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எத்தனை பேருக்கு அருள் பாலிக்க முடியும் சொல்லுங்கள்? கோடிக்கணக்கான மனிதர்கள் இருக்காங்க, கோடிக்கணக்கான ஜீவராசிகள் இருக்குது. இவ்வளோ பேருக்கும் அவரை வந்து ஒருத்தருக்கா தனித்தனியாக போய் அவங்க வேண்டும் போதெல்லாம் அருள் பாலிக்க முடியுமா? அப்படிலாம் அருள் பாலிக்க முடியாது. ஒரு மனுஷன் பிறக்கும் போதே அவனுக்கு இதுதான் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டது. அவன் வேண்டினாலும் சரி வேண்டாட்டியும் சரி நிர்ணயம் ஆயிடுச்சு. ஒரு பேக்கேஜோடு தான் நம்ம வந்திருக்கிறோம். இந்த காம்போ பேக்கேஜ்லாம் சொல்லுவாங்க சினிமா தியேட்டரில். ஒன்று வாங்கினா ஒன்று கொடுத்துருவாங்க. 500 ரூபாய்க்கு ஒரு பாப்கார்ன் வாங்கினீங்கன்னா கூட ஒரு கொக்கோ கோலா கொடுப்பான். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை, ஒரு பேக்கேஜில் தான் வந்திருக்கிறோம். நம்ம இதில் நாம் ஒரு வேண்டுதலையும் இங்கே வைக்க முடியாது, வச்சாலும் இங்கே செல்லுபடி ஆகாதுங்க. அந்த ஓட்டெல்லாம் செல்லா ஓட்டாக தான் போயிடுது. நீங்கள் போகிற ஓட்டு பூராமே செல்லாத ஓட்டு தான். நீங்கள் போகிற பெட்டிஷன்லாம் எதுவுமே செல்லாதங்க. அப்போ சில பேருக்கு செல்லுதே, அது எப்படின்ற கேள்வி அங்கே வருது தானே. 10 பேர் கோயிலுக்கு போகிறான், 10 பேர்த்தில் 5 பேருக்கு நடக்குது, 5 பேருக்கு நடக்கவே இல்லை. அப்போ 5 பேருக்கு மட்டும் கடவுள் வந்து என்ன அவருக்கு மட்டும் தனியாக என்ன ஏதாவது லஞ்சம் வாங்கிட்டாரா? கடவுள் வந்து இல்லை புறவாய் ஏதாவது கொள்ள வழியாக வந்து அவங்களுக்கு வந்து அருள் செய்கிறாரா? அவன் தனியாக போய் கடவுளை போய் எதனா பார்த்துக்கிட்டு பேசிட்டு வந்துட்டானா? அப்படியா? நான் பார்த்தா அப்படிலாம் கிடையாது. என்ன அடிப்படை காரணம் என்னன்னா, மனம் உருக்கன்னு ஒன்று இருக்குது. மனம் உருக்கன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அந்த மனம் உருக்க என்ன செய்யும் அப்படின்ற ஒரு ஆன்மீக விஞ்ஞானம் உண்டு. இந்த மன உருக்கம் அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கலாம், இல்லை அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ கடவுள் மேலே அவனுக்கு பக்தி ஏற்பட்டுருக்கலாம். அந்த கடவுள் மேலே பக்தி ஏற்பட்டு அந்த கடவுளை அவன் வந்து தரிசிக்கும் போது அவன் அறியாமலேயே மனம் உருகி இருக்கலாம், மனம் கசிஞ்சு இருக்கலாம். அப்படி மனம் கசியும் போது, மனம் உருகும் போது என்ன நடக்குது அவனுக்குள்ளேன்னா, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இருள் இருக்கு இல்லையா, கர்ம வினைன்ற இருள், அது கொஞ்சம் அப்படியே விலக்கி கொடுக்கும். அது கொஞ்சம் அது நீங்கும். அது சரி. அப்படி அந்த யாருக்கு அப்படி நீங்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அடர்த்தியான கர்ம வினை வச்சுருக்கான் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நீங்காது. ஏன் அவனுக்கு நீங்காது அப்படின்னா, அவன் ஏகப்பட்ட கர்ம வினையால் மூடிட்டு இருக்கிறவனுக்கு போய் கோயிலுக்கு போனாலும் அவனுக்கு ஒன்றுமே நடக்காது. அப்போ அவன் கர்ம வினையை குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அதுதான் அவனுக்கு ஒரே வழி. அப்போ கோயிலுக்கு போனோன்னா வேண்டான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொஞ்சம் கர்ம வினை கம்மியாக தான் இருக்குது. அவனுக்கு கொஞ்சம் கர்ம வினை கம்மியாக இருக்கிறதால கொஞ்சம் மனம் உருக்கிறதுக்கு வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதால, மனம் உருகினதுனால அவனுக்கு எதுவும் நடந்துருது, அவனுக்கு நினைச்சிருந்து நடந்துருது. இதுதான் காரணம். அருணகிரிநாதர் சொல்லுவார் இல்லையா, நெஞ்சக்கணக்கு அல்லது நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள் சண்முகனுக்கு இயல் சேரு அப்படின்னு. அப்போ இந்த மனம் வந்து கல் மாதிரி இருக்கிற மனம் வந்து எப்போ உருகுதோ அப்போ அந்த உருக்கம் வந்து 6 ஆதாரங்களுக்கு போகுது. இந்த 6 ஆதாரங்கள் எதுவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னா, கடவுளுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதான். அப்போ அது கடவுளுக்கு போகுது. அது அப்படி கடவுளுக்கு போகிறதால வினைகள் குறையுது அப்படின்னு சொல்லி இது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். இப்படி தான் வந்து பாதி பேருக்கு நடக்குது, பாதி பேருக்கு நடக்கலைன்னா நாமளே நினச்சிக்க வேண்டியதான், நமக்கு கர்ம வினை அதிகமாக இருக்குதுன்னு நினச்சிக்கணும். இதுக்கு கடவுளை போய் குறை சொல்லக்கூடாது.
கடவுளை போய் திட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை போய் திட்டிக்கிட்டு அதை போய் பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் கர்ம வினையை சேர்த்துக்கிறது. அதாவது 10 ரூபா கடன் இன்னும் 2 ரூபா சேர்த்து கடன் ஆகிக்கிறது. அது இந்த மாதிரியான போக்கு தான் மனிதர்களுடைய அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான போக்கை கைவிடணும். கடவுள் யாருக்கும் கடவுளுடைய வேலையே கிடையாது. யாரையும் தண்டிக்கிற வேலையும் கிடையாது, யாருக்கு பணம் கொடுத்து உதவுற வேலையும் அதுக்கு கிடையாது. அவரவர் செஞ்ச வினை அவரவருக்கு. அப்படி இருக்கும்போது கடவுள் உங்களுக்கு பிராணன் அப்படின்ற அந்த சக்தியை உயிரை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்குது சதா சர்வ காலம். நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு இந்த பூமியில் வாழணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுறது மட்டும்தான் கடவுளுடைய வேலை. அப்போ அந்த அந்த பிறப்பு இறப்பு இந்த 2 இடத்துல தான் கடவுளுக்கு வேலையாங்க உங்களுக்கு. மற்ற நேரத்துலலாம் அது உங்களை அது கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போகலை. அது உங்களுக்குள்ளவே இருக்குது. அது ஆனால் போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அது உங்களுக்குள்ளவே இருந்து அது உங்களவே இயங்கிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய நல்வினை தீவினைக்கும் அது காரணமாகவும் இருக்குது. அப்போ அந்த நல்வினைக்கு தீவினை காரணமாக இருந்து அது நல்வினை தீவினையும் உங்களை அனுபவிக்கவும் வைக்கிது. அது அப்போ என்னைக்கு இதெல்லாம் புரிஞ்சு, என்னைக்கு இதெல்லாம் அறிஞ்சு கடவுள்கிட்ட நான் போகணும், கடவுளோட நான் இணையணும்னு என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்கு உங்களை சேர்த்துக்குது. அப்போ தான் கடவுள்லாம் என்னன்னு புரியவும் ஆரம்பிக்குது. அப்போ இந்த கடவுள் அப்படின்ற புரிஞ்சுக்கிறது வரைக்கும் இந்த கேள்வி அடிப்படையாக இப்போ இவர் கேட்டுட்டார், ஐயா கேட்டுட்டார். இன்னும் 50 வருஷம் கழிச்சு கூட இதே மாதிரி ஒரு சங்கர் கேட்பார், இதே மாதிரி ஒரு சிவகுமார் பதில் சொல்லிட்டு தான் இருப்பார். ஏன்னா இந்த கேள்வி எப்போவுமே இருக்கும். ஏன்னா கடவுளை புரிஞ்சிக்கவே முடியல மனுஷனால். கும்பிட்றான், உழுந்து கும்பிட்றானே தவிர அது எப்படி இருக்குன்னே புரிஞ்சிக்க முடியல. சொன்னாலும் புரியலை. அப்போ இதுக்குள்ளே வாங்கனாலும் இதுக்குள்ளே வர மாட்டேன்றாங்க. அப்போ என்னதான் வழி இதுக்கு? இப்படியே கத்திட்டு போக வேண்டியதுதான். நம்ம வேறு வழி கிடையாது. முடிவு தான் என்ன? அப்போ முடிவே சொல்ல முடியாது. அவங்கவுங்க தான் முடிவு எடுக்கணும். பஸ் ஸ்டாண்டில் பார்க்குறோம் நிறைய பேர் அப்படியே அப்பா இதெல்லாம் நினைக்கும் போது அவங்களாம் பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்குது. ஐயோ எதுக்குமே தெரியாமல் இருக்காங்களே, எப்படி இவங்கெல்லாம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறாங்க அப்படின்னு நினைக்க தோணுது. அவங்க ஏன் ஸ்டெப்புக்கு போகிறான்னு அவங்க எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் கிடக்குறாங்க, ரோட்டில் கிடக்குறாங்களாம். அவர் 50,000 வருஷம் வாழ போகிறாங்க. என்ன 5 வருஷம் இருப்பான், 10 வருஷம் இருப்பான், சாக போகிறான், திருப்பி மறுபிறப்பு இருக்க போகிறான். திருப்பி மறுபிறப்புலாம் பிச்சைக்காரனாக தான் இருப்பான்னு எந்த நிச்சயம் முடிவு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது முடிவுன்றதே கிடையாது. இல்லை, அதாவது ஜீவராசிகளை பொறுத்த வரைக்கும் முடிவே கிடையாது. மனுஷன் பிறந்துட்டு தான் செத்து பிறந்துட்டு தானே இருக்கிறான். முடிவுன்றது பார்த்தீங்கன்னா மரணம் ஒரு தற்காலிக முடிவு தான். இந்த உடம்பு வயசாயிடுச்சு, இந்த உடம்புக்கு டைம் முடிஞ்சு போச்சு, இந்த உடம்பால் இயங்க முடியாது, பிரபஞ்ச சக்தியை வலிக்கக்கூடிய ஆற்றல் இந்த உடம்புக்கு இல்லை, பிரபஞ்ச ஆற்றலை கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலையும் அந்த பிரபஞ்சமும் இல்லை. காரணம் என்னன்னா ஒரு டைம் தான் கொடுத்துருக்குது. இப்போ கேஸ் இருக்கு இல்லையா, ஒரு கேஸ் வாங்கினா ஒரு மாதம் ஒரு குடும்பத்துக்கு வரும், 40 நாள், சில குடும்பத்துக்கும் சின்ன குடும்பத்துக்கு 40 நாள் வரும். இதுதான் ஒரு கேஸ் நமக்குள்ளே பிறக்கும் போதே கொடுத்துடுது. அந்த கேஸ் காலியாகிற வரைக்கும் தான் நம்ம நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அந்த கேஸ் காலியாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு போயிடும். இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. அப்போ முடிஞ்சு போச்சுன்னா அடுத்த அந்த 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 கர்ம வினைன்ற அந்த கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அது திருப்பி இன்னொரு பிறவி எடுத்துடும். அது திருப்பி அடுத்த பிறவியில் போய் அது திருப்பி அடுத்த இந்த முன்னாடி செஞ்ச நல்வினை தீவினை அங்கே போய் அனுபவிக்கும். எப்போ இதுக்கு முடிவு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் திருப்பி எனக்கே வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு எவன் ஒருத்தன் உட்காந்து தனிமையில் உட்காந்து யோசிக்கிறானோ, ஆராய்ச்சி பண்ணுறானோ, அவனுக்கு தான் அந்த முடிவு வரும். அப்படி ஆராய்ச்சி பண்ணாத வரைக்கும், அப்படி ஆராய்ச்சி பண்ணால் மட்டும் போதாது, அதுக்கு அடுத்த ஸ்டெப் இருக்குது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த வினையை எப்படி அழிக்கிறது அப்படின்றதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த வினையை அழிக்கணும். இந்த வினையை அழிச்சிட்டான்னா ஒரு முடிவு கிடைக்கும். வினையை அழிக்காத வரைக்கும் ஒரு முடிவு இல்லை, திருப்பி பிறந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் வழி. பாவத்தின் சம்பளம் மரணம். இதுதான் நிதர்சனமான உண்மை.